அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஜதா சஹு முறை எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. இதனை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான அந்த குறைபாடுடைய தொழுகைகளை நிவர்த்தி செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது அதாவது ரக்காயத்திலே உட்கார்வதற்கு பதிலாக எழும்பி விட்டார்கள். அப்போது எழும்பியதற்கு பின்னால் அந்த இரண்டாவது ரக்காயத்துக்கு பின்னால் உட்காரவில்லை. அப்போ சஹாபாக்கள் நினைந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுக்க போகின்றார்களோ என்று நினைத்தார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இரண்டு தக்பீர்களை அதாவது கூறி இரண்டு சஜதாக்களை சொல்லி அந்த தொழுகையை முடித்தார்கள். இது அப்துல்லா இப்னு புகைனா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரியில் 829 885 ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நடு இருப்பை ஒருவர் மறந்துவிட்டால் அவர் இரண்டு சஜதாக்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகையிலிருந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக ரக்காத் அதிகமானால் என்ன செய்வது? அப்போ ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுகர் தொழுகை தொழுது கொண்டிருந்த போது 5 ரக்காயத்துகள் தொழுதார்கள். அப்போ மக்கள் தொழுகை அதிகமாக்கப்பட்டு விட்டதா என்று சொல்லி பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயம் எட்டவும் இது என்ன விடயம் என்று கேட்டார்கள். அப்போது 5 ரக்காயத்துகள் நீங்கள் தொழுகை நடாத்தியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கூறப்பட்டது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார் என்றால் 2 சஜதாக்களை செய்து சலாத்தை கொடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று புகாரியிலே 1276 ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தியை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அடுத்ததாக தொழுகையிலே குறைந்து விட்டால், அதாவது நாங்கள் தொழுகின்ற போது 3 ரக்காத்துக்கு பதிலாக 2 ரக்காத் அல்லது 4க்கு பதிலாக 3 என்ற அடிப்படையில் இப்படி குறைந்தால் என்ன செய்வது? அப்போ ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத்துகளுக்கு பகரமாக 2 ரக்காத்துகளை தொழுது விட்டார்கள். அப்போது மக்கள் தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதோ என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த செய்தி சென்றபோது நபி அவர்கள் சொன்னார்கள், மா குஸ்ரத்தி ஸலாத்து வ மா நுசியத், தொழுகை குறைக்கப்படவும் இல்லை, தொழுகை மறக்கடிக்கப்படவும் இல்லை. அப்போ என்ன நடந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உணர்த்தப்பட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடுபட்ட தொழுகை 2 ரக்காத்துகளையும் தொழுதுவிட்டு பின்னர் என்ன செய்தார் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்து விட்டு பின்னர் 2 சஜதாக்களை செய்ததாக ஒரு செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது புகாரியிலே 482 ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு விடயத்தை பார்க்கிறவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை தொட்டும் வருகிறது. ஒரு சந்தேகம் ஏற்பட்டால், உதாரணமாக ஒருவர் 4க்கு பதிலாக 3 தொழுதோமா அல்லது 2 தொழுதோமா, இந்த அடிப்படையில் ஒரு சந்தேகம் வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி என்றால், இப்போ உதாரணமாக ஒருவர் 4 ரக்காத்துக்கு பதிலாக 3 ரக்காத்து தொழுதோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டில் இருந்தால் 3ஐ அவர் அடிப்படையாக கொண்டு மீதமான ரக்காயத்தை அவர் செய்துவிட்டு தொழுதுவிட்டு என்ன செய்வார் என்றால் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் அவர் 2 சஜதாக்களை செய்து கொள்வார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவருக்கு அப்படி சந்தேகம் ஏற்பட்டு சில நேரங்களில் அவர் கூட்டி தொழுதால் அது அவருக்கு இரட்டிப்பாக ஆக்கும். அதே நேரத்தில் அவர் சரியாகவே செய்தும் இருப்பாராக இருந்தால் அவர் ஷைத்தான் ஏற்படுத்திய அந்த ஊசலாட்டத்தை முறியடிப்பதற்காக ஆகும் என்று சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் ஒருவருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் இவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் தொழுகை மறக்கப்படுகின்ற போதும் குறைக்கப்படுகின்ற போதும் சந்தேகம் வருகின்ற போது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இப்படியாக செய்கின்ற சஜதாக்களுக்கு பிரத்யேகமாக எந்த ஒரு துவாவும் கிடையாது. நாங்கள் வளமையாக கேட்கின்ற துவாக்களையும் வளமையாக அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பிரார்த்தனைகளை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஜதா சஹூவின் சட்டன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.